ஹலோ சார். இந்த மாதிரி வந்து நான் எஸ்ஆர்எம் ஈஸ்வரி காலேஜ்லேருந்து வரோம். ஓகே. என் பேர் அஸ்வின். இந்த மாதிரி எம்சிஓபிலேருந்து எங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஆண்டர்ப்ரனர் கையில் வந்து இன்டர்வியூ எடுக்கணும். ஸோ உங்கள் பேர் சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்னோட பேர் ஹரிகணேஷ். நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் பேஷனட்டாக வந்து நான் சைடில் பிஸ்னஸ் பண்ணிட்டு நான் ஒரு ஃபுட் ட்ரக் ரன் பண்ணிட்டுருக்கேன். சூப்பர். ட்ரக் எங்கே இருக்குது? ட்ரக் வந்து மோப்பேர் வெஸ்ட்டில் இருக்குது, ரன் பண்ணிட்டுருக்கேன். நைஸ். அதுக்கப்புறம் உங்களோட ஃபினான்ஷியல் எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க ட்ரக் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணம்? இல்லை, ஆக்சுவலாக வந்து 2015 வந்து நான் ஒரு ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுன்ற பேஷன் இருந்தது. ஸோ ட்ரைட் இன் சென்னை லொக்கேஷன் லொக்காலிட்டி வந்து மெசன் நகரில் ட்ரை பண்ணேன். பட் டசன்ட் கோ வெல். அது சம் பொலிட்டிஷியல் இஷ்யூலாம் இருந்தது. ஸோ தென் அந்த வர்தா புயலில் டோட்டல் அந்த பிளேஸே வந்து போயிடுச்சு. தென் ஐ தாட் ஆஃப் ஃபுட் ட்ரக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணால் அதுக்கு ஒரு பிளேஸ் வேணும், ரெண்ட் அதிகமாக இருக்கும். இப்போ சென்னையில் இப்போ கரண்ட் இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ண அட்லீஸ்ட் ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட்டில் 30,000 40,000 வந்து ரெண்ட் பே பண்ணணும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் அந்த அமௌண்ட்டை வந்து நான் ஃபுட் ட்ரக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். அந்த பிளேஸ் ரெடி பண்ணி எனக்கு சில சேலஞ்ச் இருந்தது. பட் நான் வந்து அது ஓவர் கம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, நைஸ். யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? எப்படி என்ன? ஃபேமிலி பேக்ரவுண்ட் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஃபேமிலி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் சப்போர்ட்டிவ் பேக் போனால் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு வந்து அதர் பொலிட்டிஷியன் ஹெல்ப் பண்ணுது. பிகாஸ் அவங்க இல்லாமல் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஃபுட் ட்ரக். நான் வெறும் ஷாப்புக்குலாம் அந்த ப்ராப்ளம் இல்லை. இது ஃபுட் ட்ரக்னால சில விஷயம் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. பொலிட்டிக்கலி கார்பரேஷன் இஷ்யூலாம் இருந்தது, அதெல்லாம் சால்வ் பண்ணுது. ஒரு ஸ்டார்டிங் ஒரு 3 months கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு அது நியூ டு த பிஸ்னஸ். ஸோ லேர்னிங் எனக்கு வேணும். ஸோ 3 months கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு. எப்படி போகுது என்ன? நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் எனக்கு. ஏன்னா வந்து ஸ்டார்டிங் ஒரு 6 months வந்து கஸ்டமர் பிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்து. தென் ஒன்ஸ் வி ஸ்டார்ட் கிவிங் டேஸ்ட் நல்லா இருந்தப்பறம் கஸ்டமர் வந்து எங்களுக்கு வி ஹேவ் ஓன் கஸ்டமர். எங்களுக்கு ஒரு கஸ்டமர் லூனாக்கு ஒரு கஸ்டமர் இருக்காங்க. வி ஹேவ் அ குட் கஸ்டமர். அண்ட் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ எங்கே இருக்குது. நைஸ் நைஸ். ஆமாம். ஸோ மோஸ்ட்லி எனக்கு வந்து டேக்அவே தான் போகும் டைனிங்கோட. வெரி குட். அதுக்கப்புறம் இப்போது செஃப்லாம் எப்படி இது பண்ணீங்க? செஃப் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எங்களுக்கு ஒரு கன்சல்டன்ஸ் இருக்கார். ஸோ த்ரூ தட் வி கால் த பர்சன் வி வாண்ட் திஸ் த குசின். எனக்கு வந்து சைனீஸ் அண்டு இந்த டிபெட்டியன்லாம் பிளான் பண்ணிருக்கோம். எங்களுக்கு பேஸ்ட் ஆன் தட் எனக்கு ஒரு செஃப் கொடுங்க சொன்னோம். தென் செஃப் வந்து ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால் அவங்க வந்தாங்க. மேட் அப் ஓன் குசின். அவங்க ஓன் ஒரு மெனு போர்ட் மெனு கார்டு ரெடி பண்ணி வில் கோ வித் தட். நாங்கள் அது மூலிமா வந்து எனி டிஷ்ஷஸ் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள்? எங்கள் சிக்னேச்சர் டிஷ் பார்த்தீங்கன்னா பர்ன் கார்லிக் சிக்கன் ரைஸ் அண்ட் நூடுல்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. சில்லி கார்லிக் சிக்கன் ரைஸ் இருக்குது. ஒரு 8 வெரைட்டி ஆஃப் ரைஸ் இருக்குது எங்களுக்கு. ஸோ ஒரு ரைஸும் ஒரு வெரைட்டிஸ். தென் வந்து ஸ்டார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியாக்கி சிக்கன் அண்ட் ஹனி கிஸ்பி சிக்கன். அகெயின் ஸ்டார்டர்ஸே ஒரு 20 வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஈச் வெரைட்டிஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். ரெஸ்டாரண்ட்டில் என்ன டேஸ்ட் இருக்கோ, என்ன நீங்கள் சாப்பிட்றீங்களோ அதே டேஸ்ட் தான் இங்கே இருக்கும். ஒன்லி திங் இஸ் த ப்ரைஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஈவன் அ காமன் மேன் வில் ஈட் அட் மை ஃபுட் ட்ரக். பிகாஸ் இப்போ வந்து நீங்கள் தெரியாக்கி நான் சொன்னது அந்த சாஸே ஒரு ரேட் ரொம்ப அதிகம். ஆக்சுவலாக அந்த சாஸ் பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா மினிமம் காஸ்ட் வந்து ஒரு 300, 350, 400 கிட்ட இருக்கும். பட் வி செல்லிங் ஃபார் ஒன்லி 160. ஓகே, விச் மீன்ஸ் எவ்ரி ஒன் கேன் அஃபோர்ட் தட். அதான். அதுக்கப்புறம் இந்த 1 yearல நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? 1 yearல ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து 2 years கம்ப்ளீட் ஆக போகுது. ஸ்டார்டிங் ஒரு 3 months வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா அது ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சில இஷ்யூஸ் நமக்கு வரும். அது வந்து எக்ஸ்பீரியன்ஸே பண்ணிக்க மாட்டோம். அகெயின் வி ஹேவ் டு அது கவுத்ரூ பண்ணி தான் ஆகணும். சம் ஸ்ட்ரகிள் வித் தேர். அந்த ஸ்ட்ரகிள் இல்லாமல் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது. அந்த ஸ்ட்ரகிள் நான் வந்து லேர்ன் பண்ணி அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். செகண்டரி என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் எடுத்தோட பார்க்கக்கூடாது. ஒரு 6 months ஒரு 1 year ப்ராஃபிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். பிகாஸ் ஆப்ரேஷனல் காஸ்ட்லாம் இருக்குது, சேலரிஸாக தரணும். ஒரு 1 yearக்கு நம்ம யூஷுவல் லேர்ன் ப்ராஃபிட். ஆஃப்டர் 1 year வர ப்ராஃபிட் இருந்தே ஆகும். ஓகே. ஸோ இஃப் யூ டசன்ட் ஹேவ் ப்ராஃபிட் ஆஃப்டர் 1 year யூ கேன் ஷட் டவுன் த ஷாப். அதுதான் பிளான் பண்ணணும். அந்த 1 yearக்கு நீங்கள் வந்து உங்கள் எஃபர்ட் போடணும். உங்கள் கை காசு போடாமல் இருக்கிற அமௌண்ட்டை ரொட்டேட் பண்ணியிருந்தா இட் கோஸ் வெல். எனக்கு அப்படி தான் இருந்தது. ஏன்னா 1 year வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஸ்ட்ரகிள். எனக்கு காசு போடல. பட் என்னோட இருக்கிற அமௌண்ட்டே ரொட்டேட் பண்ணியிருந்தேன். ஆஃப்டர் 1 year எனக்கு வந்து ஸ்டெபிள். பிகாஸ் கஸ்டமர் அது வரைக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து கஸ்டமர் கிராஜுவலி வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. ஓகே. ஸ்டார்டிங் ஒரு 2 months 3 months புது ஷாப்னு வருவாங்க. ஆஃப்டர் தட் கஸ்டமர் அந்த டேஸ்ட்லாம் வச்சு தான் ரெகுலராக வருவாங்க. அப்படி தான் இருக்கும். ஆமாம். அதுக்கப்புறம் எனி ஃப்ரான்ச்சைஸ் ஐடியா
ஃப்ரான்ச்சைசி தரலாம். ஃப்ரான்ச்சைசி என்ன ஒரு ப்ராப்ளம்னா வந்து நான் ஒரு ஷாப் ஒன்று செகண்ட் ஷாப் 2 ஒன்று வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுட் ட்ரக்கே. ஐ நோ வாட் நெக்ஸ்ட் வாட் டு டூ. எனக்கு என் கடைக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். செஃப் யார் என்ன கிளியர் தெரியும். இப்போ நான் ஷாப் ஒரு இன்னொருத்தர் கொடுத்தோம்னா ஓகே, ஃப்ரான்ச்சைசி ஃபைன், வில் ஏர்ன் மணி, பிஸ்னஸ் ஆக்சுவலி ஓகே, பட் டேஸ்ட் ஆக்சுவலி எப்படி பண்ணுவோம் அவனுக்கு தெரியாது. ஓகே, அண்ட் மோரோவர் அவன் என்ன செஃப் வைக்கிறான் அவனுக்கு தெரியாது, அந்த குவாலிட்டி ஆஃப் ஃபுட் எப்படி இருக்குன்னு தெரியாது, அதெல்லாம் இருக்குது. ஸோ ஃப்ரான்ச்சைசி வைக்கலாம், ஆனால் வைக்கலாம் தான் நீ வந்து ஒரு 5-6 கடை வெஸ்டபிள் ஃப்ரான்ச்சைசி போகலாம். Till that, currently I don't have any plan for franchisee. If we go for any next job, it's my own, not for franchisee. Okay. அதுக்கப்புறம் ப்ராஃபிட்ஸ் ப்ராஃபிட்ஸ் நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் அந்த 6 month or 1 year கொஞ்சம் நம்ம எதுவும் பார்க்க முடியாது. பார்த்தாலும் வந்து ரொம்ப கம்மி, லெஸ் அமௌண்ட் தான் இருக்கும். ஐ மீன் நீங்கள் ரொட்டேஷனுக்கே போகும். ஓகே, ஆஃப்டர் 1 year, based on the customer ratings and response, that will take out the profit. Profit in the sense, for example, எனக்கு வந்து ஆப்ரேஷனல் காஸ்ட் வந்து பர் மந்த் 1,50,000 ஆகுது. ஓகே, ஸ்டார்டிங் நான் சொல்கிறேன் 1,50,000. நீங்கள் 1,60,000 வந்து விச் மீன்ஸ் 10,000 எனக்கு ப்ராஃபிட்டு. ஓகே, 1,60,000 வந்து 10,000 ப்ராஃபிட்டு. ஓகேவா? அகெயின் இங்கே இன்னொரு என்னன்னா சில மந்த் வந்து ஃபுட்டு நான்வெஜ்லாம் போகாது. டியூ டு சம் லைக் சில மந்த்லாம் இருக்குது, தமிழ் சம் மந்த் சொல்லுவாங்க, அந்த மந்த்லாம் அப்போ வந்து நம்மளுக்கு பிஸ்னஸ் அடி வாங்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆப்ரேஷன் காஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ 1,50,000 ஆகும், 1,20,000 நம்ம அந்த 3 months 4 months பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் ப்ராஃபிட்டும் கொஞ்சம் டவுன் ஆகும். அதுக்கப்புறம் அகெயின் பிஸ்னஸ் நல்லா போகும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அகெயின் ஃபஸ்ட்டு இயரில் நீங்கள் ப்ராஃபிட் மேபி மேலே தான் நல்லா பர்சன்ட் ப்ராஃபிட் பார்க்கலாம், நல்லா போகலாம். யூ ஹேவ் டு வெயிட். ஓகே, சடனாக நீங்கள் வந்து ப்ராஃபிட்டே இல்லை, க்ளோஸ் நல்லா பண்ணணும், ஷுட் நாட் டூ தட். Because 1 year, 1.5 years business வந்து வெயிட் பண்ணுவாங்க. Should we have a very patience on business aspects when it comes to the new entrepreneur. Correct. So again, I have to go for next 1 year. It was a good call. I mean, நல்ல ஷோ வந்து. அப்புறம் எனி டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணது? அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 months நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு 3 months வெரி டிஃபிகல்ட் டைம். பிகாஸ் கஸ்டமர் ஹேண்ட்லிங் இன் நியூ டு அஸ். எனக்கு டேரக்ட் கஸ்டமர் ஹேண்ட்லிங் இல்லை. பிகாஸ் நான் வந்து நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல். நான் ஆஃபீஸ் போய்ட்டு மார்னிங் போய்ட்டு ஈவினிங் வந்துடுவேன். தென் ஐ ஹேவ் டு ரன் மை ஃபேமிலி, இதான் இருந்தது. பட் ஆஃப்டர் தட் தே ஆர் அனதர் பிஸ்னஸ் விச் ஆஃப்டர் மை ஆஃபீஸ் ஒர்க். ஸோ அது போகும்போது கஸ்டமர் ஃபேஸிங், கஸ்டமர் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, கஸ்டமர் கோவப்படுவாங்க, சம் ஹராசிங் நிறைய விஷயம் நடக்கும், சம் கஸ்டமர் அக்ரெசிவாக இருப்பாங்க. வி ஹேவ் டு ஹேண்டில் ஆல் த திங்ஸ். நீங்கள் எல்லா ஆங்கிலையும் வந்து ஹேண்டில் பண்ணியே ஆகும். ஓகே, அது பேடாக இருக்கலாம், குட்டாக இருக்கலாம். ஓகே, பட் யூ ஷாட் டேக் இன் த ராங் வே. நீங்களும் வந்து கஸ்டமரை கோவப்படக்கூடாது. பிகாஸ் தட்ஸ் யுவர் பிளேஸ், யுவர் பிஸ்னஸ். ஸோ வந்து நீங்கள் கோவப்படக்கூடாது. ஈவன் யூ ஷுட் ஹேண்டில் த கஸ்டமர் ரைட் வே. வெதர் வாட் எவர் சே கஸ்டமர் இஸ் ரைட், வி நோ இஸ் ராங், பட் கஸ்டமர் ஆக்சுவலி இஸ் ரைட். அந்த ஆங்கிள் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா யூ கேன் ஹேண்டில் ஈஸிலி. அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் பிளான்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஃப்யூச்சர் பிளான்ஸ் கரண்ட்லி தான். இப்போ நான் ஃபுட் ட்ரக் நான் இப்போ வச்சுருக்கேன். எனக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால மேபி நான் வந்து ஒரு 350-400 நான் சின்ன குட்டியாக ஸ்மால் ரெஸ்டாரண்ட் பார்த்தா ஐ வில் பி குட். பிகாஸ் நான் ரெஸ்டாரண்ட்டு வச்சேன்னா ஐ கேன் ரன் இன் த ஈவன் த ஆஃப்டர்நூன். ஓகே, நான் வந்து ஆஃப்டர்நூன் ரன் பண்ணுவேன், ஃபுல் டே ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து இருக்கணும் ஃபுட் ட்ரக் வில் பி தேர். பட் நெக்ஸ்ட் ஷாப் போனால் மேபி ஐ ட்ரை ஃபார் த ஷாப் இன்ஸ்டெட் ஆஃப் கோ வித் ஃபுட் ட்ரக். பிகாஸ் ஃபுட் ட்ரக்னா கார்பரேட் இஷ்யூ இருக்குது. இந்த அட் எனி டைம் இஃப் இன்கேஸ் அந்த இடம் என்ன வேணும், நம்ம ஹேவ் டு மூவ் த ஃபுட் ட்ரக் சம்வேர், அந்த ஒரு டிஃபிகல்ட்டிலாம் இருக்குது. சம் அதர் காசும் இருக்குது. ஓகே, ஸோ ஷாப் பண்ணும்போது நமக்கு சேஃப்டியும் இருக்குது. இப்போ நான் ஏன்னா எனக்கு வந்து காஸ்ட் எனக்கு இது வந்து இப்போ நீங்கள் ஜென்ஸெல்லாம் போனால் வந்து எனக்கு 13,000 per month ஆகுது. ஓகே, பட் ரெண்ட் இஸ் ஒன்லி 25,000. ஈவன் கரண்ட்டும் எனக்கு ஃபுல் டே இருக்கும். ஸோ பேலன்சிங்காக இருக்கும் கம்பேர்ட் டு ஃபுட் ட்ரக் கூட. இது எனக்கு இஃப் யூ ஹேவ் குட் ரெண்ட் டு பே யூ கேன் கோ வித் ஷாப். ஓகே, அதான் என்னோட இது ஃபியூச்சர். அதுக்கப்புறம் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? அவங்களுக்கு ஏதாவது ஓகே, இஸ் பீயிங் ஆண்டர்பிரினர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட தாட் ப்ராசஸ் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். எனி டைம் வந்து விச் அகெயின் பீப்புள் ஆல்வேஸ் ரெடி டு ஷோ ஃபிங்கர் ஆன் யூ. ஓகே, வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஃபிங்கர் ஆன் யூ, அதுக்கெலாம் வந்து ரெடியாக இருக்கும். அண்ட் பாசிட்டிவ் அப்ரோச், பி கான்ஃபிடென்ட் வாட் யூ ஆர் டூயிங், பிலீவ் யுவர் செல்ஃப். ஓகே, உங்களை நீங்கள் நம்புங்க, கான்ஃபிடண்ட்டாக இருங்க, டோன்ட் எவர் கெட் டவுன் அட் எனி டைம். ஓகே, அப்புறம் உங்கள் கடை பற்றி எங்கே இருக்குது, அட்ரஸ்? என்னோடய ஷாப் வந்து முகப்பேர் வெஸ்ட்டில் இருக்குது. முகப்பேர் வெஸ்ட்டில் வந்து கரெக்டாக மசூதி ஆப்போசிட்லேயே என் ஷாப் இருக்குது. அங்கே தான் விளையாண்டுருக்கோம்.
It will start at evening 6:30 and will close at 11:30 in the night. ஓகே, தேங்க்யூ சார். Thank you very much.